பாலியல் வன்கொடுமை செய்த பரபரப்பு சம்பவம். அரங்கேறிய கொடூர சம்பவம், நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்காடு அடுத்த கீழ்விசாரம் பகுதியை சேர்ந்தவங்க தான் சுசீலா. இவங்களுடைய வயது 80. இவங்க தனக்கு சொந்தமா இருக்கக்கூடிய மாங்காய் தோப்புல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் பேத்தி யோகலட்சுமியோட சேர்ந்து மாந்தோப்புல செங்கல் சூளை வச்சு நடத்திட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் மழை 5 மணி அளவுல கத்தியவாடியை சேர்ந்த இளைஞர் வந்திருக்காரு. அப்போ திடீர்னு தோப்புக்குள்ள இருந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதோடு மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இருந்த மூதாட்டி கிட்ட ரகளையிலையும் ஈடுபட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம மூதாட்டி கிட்ட பாலியல் ரீதியா அத்துமீறவும் செஞ்சிருக்காரு. அதனால அதிர்ச்சி அடைஞ்ச மூதாட்டி உடனே தப்பிக்க ட்ரை பண்ணும்போது தவறி தரையிலையும் விழுந்திருக்காங்க. ஆனா அத கூட பொருட்படுத்தாம தரையில விழுந்த மூதாட்டிய தரன்னு இழுத்துட்டு போகக்கூடிய காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகிருக்கு. மேலும் பாலியல் ரீதியா மூதாட்டிய துன்புறுத்தி கொலை செய்ததாகவும் தெரிய வருது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த ஆட்காடு நகர போலீசார் மூதாட்டியுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வச்சிருக்காங்க. இது குறித்து மூதாட்டியுடைய பேத்திகள் கொடுத்த புகாரில ஆட்காடு நகர போலீசார் வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க. உடனே அந்த இளைஞரை கைது செய்து சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. 80 வயது மூதாட்டிய பாலியல் ரீதியா துன்புறுத்தி கொலை செய்திருக்க இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.